ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரேவ்ஸ் கிச்சனில் நம்ம சவ் சவ் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சவ் சவ் பிடிக்காதவங்க கூட இந்த சட்னி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி சவ் சவ் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இப்போது காரத்துக்கு ஏற்ற அளவு நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா காஞ்ச மிளகாவோட இது கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு துண்டு புளியும் நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியும் நல்லா வேகட்டும். இப்போ 2 தக்காளி சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ்வை இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சவ் சவ் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா ஒரு சவ் சவ் இல்லை பாதி கூட நீங்கள் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் ஆரம்பத்திலே நிறைய சேர்க்காதீங்க. ஏன்னா சட்னி அரைக்கும் போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் கூட நம்ம பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நீங்கள் சிம்மிலே வச்சு அதை நல்லா வேக விடுங்க. ஆல்ரெடி சவ் சவ் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது நல்லா வேகட்டும். நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பை நீங்கள் சிம்மில் வச்சே தாளிங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். சிம்மிலே வச்சு தாளிங்க. உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆகிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான சவ் சவ் சட்னி ரெடி. இதில் சவ் சவ் நம்ம சேர்த்து அரைச்சிருக்குன்றது கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.